பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இயேசுப்பா நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளில் நம்ம கூட ஆவியானவர் பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் 37:14 ஆவியானவர் பேசுகிறார். என்ன இந்த வார்த்தையை பேசும்போது இயேசப்பா இந்த வார்த்தையை சொல்லும்போது தகப்பனே, இதற்கு விரோதமாக அப்பா வானமண்டலத்தில் அவன் போடுகிற எண்ணங்கள், திட்டங்கள், எழுத்துக்கள், உறுப்புகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிட்டு அப்பா உங்கள் வார்த்தை கடந்து செல்லட்டும் டாடி. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். கர்த்தர் அருமையாக அந்த வார்த்தை எசேக்கியேலில் பாருங்கள், உலர்ந்த எலும்புகளை பார்த்து உயிரடை செய்தவர். அப்போ கர்த்தரோட ஆவி இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடந்து வருது. அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அவரோட ஆவியை இந்த காலை வேளையில் உங்களுக்காக வைப்பேன் என்று சொல்கிறார். அதிகாலையில் தேடுகிறவர் கண்டடைவார் என்று சொன்னது போல், இந்த அதிகாலையில் நீங்கள் தேடுகிறவர்களுக்கு புது ஆவியை உயிர்ப்பித்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார், புதிய வல்லமையினால் நிரப்ப போகிறார். அவரை தேடுகிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்ல, அவரை தேடுகிற கண்டடைவார் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையில் தேவனோட ஆவியை அனுப்புகிறார். அவரோட ஆவியை அனுப்பி உயிரடைய செய்கிற தேவன். இந்த நாள் உலர்ந்த எலும்புகளை பார்த்து உயிரடை செய்கிற தேவன். இந்த நாளில் எந்த பலவீனத்தோடையும் எந்த சோர்வுகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாளும் அவரோட ஆவியை அனுப்பி உயிர்ப்பிக்க செய்கிறார். எல்லா பலவீன கட்டுகளையும் உடைத்தெறிகிறார். அது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் இதை செய்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர் செய்வார்னா அது ஒரு நாளும் அது வீணாய் போகாதுங்க. கர்த்தர் சொன்னது தான். மனுஷன் சொன்னாதான் ஏமாற்றுவாங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். தாமதமாகும், ஆனால் நீங்கள் காத்திருக்கும் போது கண்டிப்பாக அந்த மகிமையில் தேவன் காண கிருபை செய்வாருங்க. அது மட்டும் சொல்லலை, அவர் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன். பார்த்தீங்களா, அருமையான வார்த்தை. இதை சொன்னேன் உனக்குப்பா, ஆனால் கண்டிப்பாக செய்வேன். மகனே, இந்த காலை வேளையில் உனக்காக நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த வார்த்தையை நான் செய்து முடிப்பேன். அப்போ நீ எல்லாத்துட்டையும் சொல்லி, இது யார் செய்தார்னா கர்த்தர் சொன்னான்னு. ஆனால் எந்த இடத்துலையும் போய் மனுஷனை பெருமைப்படுத்திடாதீங்க. இந்த மனுஷனால் எனக்கு வந்தது இல்லவே இல்லை. இதை கொடுத்த தேவதூதராக ஒரு மனுஷனை கொடுத்த கர்த்தருக்கு கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மனுஷனுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்த்தருக்கு தான் முதலாவது நன்றி செலுத்தணும். கர்த்தரை உயர்த்தி பாருங்கள், அவர் செய்தார் என்று நீங்கள் சொல்லுங்கன்னு என்று சொல்கிறார். இந்த காலை வேளையில் கூட நம்மளுக்காக இயேசப்பா புது ஆவியை அனுப்பி புதிய அபிஷேகத்து புதிய வல்லமைக்குள்ளும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறேன் என்றார். எசேக்கியேல் ராஜா உலர்ந்த எலும்புகளை உயிரடை தேவன். இந்த காலை வேளையில் எந்தெந்த காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு உயிரடையிறையா, உங்களோட குடும்ப சூழ்நிலையா, எந்த காரியத்தினால உங்களுக்கு உயிரடையாமல் இருக்கோ, கர்த்தர் இந்த காலை வேளையில் அவரோட ஆவியை அனுப்பி அவரோட அபிஷேகத்தை அனுப்பி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தட்டைகளை உடைத்து கர்த்தரோட ஆவியை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கார். அப்பா, இந்த காலை வேளையில் டாடி, இந்த ஆவி உங்களோட ஆவி கடந்து செல்வதற்காக உமக்கு கோடி நன்றிகளையும் சுத்திரங்களையும் எடுக்கிறோம் டாடி. அப்பா, எல்லாக்குள்ளேயும் தகப்பனே உயிரடையக்கூடிய அந்த வல்லமை அபிஷேகம் இந்த காலை வேளையில் இறங்கி கட்டவுத்தி இறக்குவதற்காக கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் டாடி. இந்த வார்த்தையில் உள்ள வல்லமைக்காக உமக்கே நன்றி செலுத்துகிறோம் டாடி. இதை கொடுத்த தேவனுக்கு துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு நீங்கள் ஒருவரே பார்த்துறாரப்பா. நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.